மூஞ்சிக்கு ஏதாவது பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆமா, அவ்வளவுதான். புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. டிரைவர் தான் கார் தொடக்கிறது. அவன் டிரைவர் இல்ல, ஓனர். ஓனர் நானே. எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தானே. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? என் வாழ்க்கை வேணாம் உயிர் நாடி விட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டே எனக்கு. அதனாலதான் வந்து காலையில என்ன மணி 8:30 தான் ஆகுது. ஆமா, 8:30 எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். எங்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டுக்கு போறோம். சோ எஸ், ஷெட்யூல் பிரேக் விட்டாச்சு. ஐயனார் துணை வந்து பேக்கப் ஆயிடுச்சு, ஷெட்யூல் பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஒரு 10 நாள் பிரேக் கிடைச்சனால எங்க வீட்டுக்கு போறோம். அங்க போய் என்னோட பெட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலா 2 கல்யாணம் ஆன புதுசுல எங்க வீட்டுக்கு போனது. இப்போ 2 மாசமா நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா, மாசம் ஒரு வாரம் ஊர்ல போய் உட்காந்து ஜாலியா தாயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையோ என்னோட நாயோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ஆளு. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து என்னை ஊர் பக்கம் விட மாட்டேங்கிறான், எங்க அம்மாவை பார்க்க விட மாட்டேங்கிறான், என் நாய்க்குட்டியை பார்க்க விட மாட்டேங்கிறான். என் சுதந்திரம் எல்லாத்தையும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளேயே கட்டி போட்டான். அதனால நான் பிளான் பண்ணிட்டேன் இந்த வாட்டி ஷெட்யூல் பேக்கப் பண்ணதுக்கு கண்டிப்பா. பார்த்தா நான் ஏதோ பெரிய மேல் சாவனிஸ் மாதிரி நினைச்சேன். நீ மேல் சாவனிஸ் மாதிரி கிடையாது. ஆனா நீ எவ்வளவு பெரிய ஃபீமேல் சாவனிஸ்ன்றது பாக்குற எல்லாருக்கும் தெரியும். பாவி பையன். சோ அதனால வந்துட்டு இன்னைக்கு அரவிந்தோட மாமியார் வீட்டுக்கு போறோம். அங்க வந்து என்ன மெனுன்றதை நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம். இட்லி, மட்டன் குழம்பு, இதெல்லாம் நான் ஜூம் பண்ணி கண்டிப்பா இந்த vlogல நான் காட்ட முடிவு பண்ணிருக்கேன். அங்க போய் சாருக்கு வந்து என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் கிடைக்குது. நான் வந்து ராணி மாதிரி வாழ்ந்த வீட்டுல என்னைய தூக்கி சாணி மாதிரி வச்சுட்டு இவர் எப்படி ராஜா மாதிரி இருக்கிறாருன்றத உங்களுக்கு அந்த vlogல காட்ட போறேன். சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு கேங்கோட ஊருக்கு போறேன். கொஞ்சம் லைட்டா வந்து வீட்டை மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அங்க ஜாலியா இருக்கும். சிவாவே பெரிய கேங் தான். அப்புறம் இன்னொருத்தர் வேற ஊர்ல ஜாயின் பண்றாரு, நம்ம பாலாஜி. அதனால வந்து பாத்துருப்பாங்க. அழகுல இருந்து என் கூட இருக்காருல்ல. சோ அவரு தான் என்னோட வீட்டுல ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி. சோ அதனால வந்து வீட்டுக்கு வரும்போது அவர் இன்ட்ரோ கொடுத்தாரு. எஸ். ஸோ இப்போ என்ன ரெடி ஆயிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி, டீ எல்லாம் குடிச்சாச்சு, இந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு, ஹேர் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே லைட்டா வந்துட்டு மூஞ்சிக்கு ஏதாவது பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆமா, அவ்வளவுதான். ட்ரிப்புக்குனா இப்படிதான் காஸ்டியூம் எல்லாம், புரியுதா? ஸோ அதனால வந்து இப்போ என்ன பண்ண போறோம், லைட்டா ரெடி ஆயிட்டு அப்படியே லக்கேஜ் எல்லாம் தூக்கி கார்ல போட்டு பேக் பண்ணி வச்சுட்டு. ஆல்ரெடி இந்த ஊருக்கு போன அப்படின்னாலே ஒரு 2 நாள் நமக்கு பேக்கிங் மைண்ட் செட் இருக்கும். ஜாலியா இருக்கும். என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு சூப்பரா ஜாலியா பேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே ஊருக்கு போறோம். ஸோ பீயிங் அ மாப்பிள்ளை என்னென்ன ப்ரிவிலேஜ் எல்லாம் வீட்டுல கிடைக்குதுன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கங்க சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒண்ணு பண்றானுங்க பாரு, காண்டே ஏத்துற மாதிரி பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க பண்ற சேட்டனாலே நாங்க 2 பேரும் அடிச்சு போகும்போது இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க. சோ பீங்க மாப்பிள்ளை என்னென்ன ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் எங்க வீட்டுல நடக்கிறது உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம ஊருக்கு போறோம். ஓகே, கம் ஆன். சோ ஊருக்கு கிளம்பியாச்சு. அண்ட் நவ் த டைம் டு ஸ்கின் கேர் ரொட்டீன் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். த டெர்மாக்கோட 10% விட்டமின் சி ஃபேஸ் சீரம் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு முக்கியமான ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டெப் வந்து சீரம் யூஸ் பண்றது. தட் டு விட்டமின் சி சீரம் யூஸ் பண்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம்ன்றதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் ஏன் திரும்ப இதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, நான் சீரம் யூஸ் பண்ணும்போது 3 விஷயம் ரொம்ப கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஒன்று வந்து ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆகுதா, நான் ஸ்டிக்கியா இருக்கா, அதே மாதிரி ஒரு ஆயிலி டெக்ஸ்சர் இல்லாம இருக்கான்றதை வந்து நான் ரொம்ப 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 முக்கியமா நோட்டீஸ் பண்ணுவேன். ஸோ அந்த விதத்துல இந்த 3மே பெர்ஃபெக்டா டெர்மாக்கோட 10% விட்டமின் சி சீரம்ல ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. டெர்மாக்கோட இந்த விட்டமின் சி சீரம் ஸ்கின்ல டீப்பா பெனிட்ரேட் ஆகுறதால டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் அண்ட் ரேடியன்ட் க்ளோ கொடுக்குது. இட் மேட் அப் ஆஃப் 10% விட்டமின் சி and 5% of niacinamide, which is a powerful combo. Vitamin C helps to provide radiant skin glow and niacinamide controls sebum production. The டெர்மாக்கோட இந்த விட்டமின் சி சீரம் ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆகுது, நான் ஸ்டிக்கி அண்ட் நோ ஆயிலி டெக்ஸ்சர் ஆல்சோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரம்ல இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும் அப்படின்றது நான் எப்பயுமே நோட் பண்ணுவேன். நீங்க யூஸ் பண்ற விட்டமின் சி சீரம் ஒரு பொட்டென்டான சீரமா இல்லையாங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு கிளாஸ்ல பெட்டடைன் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அதுல 3/4 வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதுல ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் விட்டமின் சி சீரமை ஆட் பண்ணுங்க. 5 to 6 செகண்ட்ல அதோட கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்டா இருந்தா that's the potent serum and that's what exactly the Dermaco's vitamin C serum is. இந்த விட்டமின் சி சீரம் டெர்மாக்கோட வெப்சைட், நைகா, ஃபிளிப்கார்ட், அமேசான், பர்பிளைம் அவைலபிளா இருக்கு. என்னோட கூப்பன் கோட் சங்கீதா 2025 யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபரும் இருக்கு. The Dermaco has empowered 20,000 plus students this year with their Young Scientist initiative. Every time you buy from them, they will link your order to a child that they help educate along with the Bhoomi Foundation. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார்.
மக்களே வணக்கம். இந்த வண்டி பாத்துக்கங்க. இல்ல அந்த வணக்கம் கூட நோடுவீங்க. வணக்கம் மக்களே. முதல் வணக்கம். டைம் ஆயிடுச்சு. அப்புறம் புதுசா லேட் ஆயிடுச்சு. போங்க லேட் ஆயிடுச்சு போங்க. ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. கெத்தா என்ட்ரி கொடுத்தீங்கல்ல, காரை யாரு தொடப்பா? ஏங்க அப்படிலாம் பேசக்கூடாது. கார் நீங்க தாங்க தொடக்கணும். ஒரு விஎட் மாதிரி நடத்துறீங்க. டிரைவர் தான் கார் தொடக்கணும். டிரைவர் அவன் டிரைவர் இல்ல ஓனரு. காரோட ஓனர் நானு. வண்டி எடு. டிரைவர் மேடம், ஆமா தெரியாம கேக்குறேன். என்ன எங்கேயோ காலகாலத்துல கிளம்பி வர சொன்னீங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? இல்ல இப்ப உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு ஊர்ல, எனக்கும் ஒரு வேலை இருக்கு ஊர்ல. சரி சேர்ந்து வண்டி நம்மளால ஃபுல்லா ஓட்ட முடியாது. இப்ப நாங்க புது பொண்ணு மாப்பிள்ள ஊருக்கு போறோம். ஒரு டிரைவர் மாப்பிள்ளையா? யாரு புது பொண்ணு மாப்பிள்ள? ஒரு டிரைவர் கண்டிப்பா வேணும். 3 மாசம் ஆச்சு. ஒரு 2 டிரைவர் மாசம் தான் இருக்கு திருத்தம். 2 மாசம் தான். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி 1 மாசம் ஆச்சு இல்ல. அதனால வந்து ஒரு டிரைவர் வேணும். ஏதாவதுன்னா இப்ப கார் ஆந்த வேலை நிக்குதுன்னா பின்னாடி தள்ளுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அந்த மாதிரி ஸ்டெப்னி பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி மாத்தணும். இதெல்லாம் வேணும்ல. அதுக்காக இப்ப உங்களை நான் உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஊருக்கு போறேன்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு ஊருக்கு போறேன்னு சொன்னோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா காலைல கார் துறைக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சு அவ்வளவு காரை தொடச்சு வெளியே இருக்கிறது ஒரு ஆள் தேடிட்டு இருக்கோம். கரெக்டா வந்தீங்க, பண்ணி கொடுத்தீங்க. பைக்ல எப்படி என்ட்ரி கொடுத்தீங்க? அதெல்லாம் விண்டேஜ் மாடு மாதிரி ஓட்ட முடியுமா? இதே பேசிட்டே இருக்க போறோமா வண்டி? ஓகே கிளம்பலாம். டைம் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்களே ஒரு ப்ராப்ளம் தானே. நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? நான் பின்னாடி உட்கார்ந்தா எனக்கு ஒரு மாதிரி கிளாஸ்ட்ரோபோபியா. நான் போவியா? இப்ப வந்து எனக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு டீ கடையில நிறுத்துறீங்க. நான் வந்து ஒரு வடையும் டீயும் சாப்பிட்டுட்டு நான் முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கிறேன். அப்ப கார்ல வாமிட் பண்ணா நீங்க தான் க்ளீன் பண்ணணும் 2 பேரும். பாத்துக்கங்க. நான் எடுத்து 2 மணி நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ள டிவி அது கூட வாமிட் க்ளீன் பண்ணா நாங்க நிப்பாட்டிட்டு ஓரமா நிப்பா. தண்ணி வாங்கி கொடுத்து நீங்க தான் க்ளீன் பண்ணணும். இது என்ன புது கணக்கா இருக்கு? எனக்கு வந்து இப்ப பின்னாடி உட்கார்ந்துருக்கனால ஜி ஒரு ஐ நோ யூ ஆர் a good actress சங்கீதா. அந்த வேணாம் ப்ரோ, வெயில் வேற அடிக்குது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லுங்க. வண்டி ஓட்டுங்க ஜி. இதெல்லாம் சொல்லிட போறேன். பைக்ல உங்களுக்கு பில்டப் கொடுத்துன்றதுக்காக நீங்க ஓனர்லாம் கிடையாது. ஏங்க அந்த பைக் வேர்ல்டு வைடுங்க. அந்த பைக் எல்லாம் அதெல்லாம் வந்து அருங்காட்சியமா பொருள்காட்சியா? அருங்காட்சியத்துல வைக்க தமிழும் வர மாட்டேது, இங்கிலீஷும் வர மாட்டேது. என்னத்த நீ ப்ராம்ப்டிங் பண்றியோ ஷூட்டிங்ல எப்படி தெரியல. இதை கட் பண்ணிருக்கேன். இத தயவு செய்து போடுங்க ப்ளீஸ். தயவு செய்து போடுங்க ப்ளீஸ். தயவு செய்து போடுங்க ப்ளீஸ். போடுங்க. போட்டே தீரணும். கட் பண்ண கூடாது. என் வாழ்க்கை வேணாம். உயிர் நாடி விட்டு வாழ்க்கைலாம் கிடையாது ஜி உங்களுக்கு. ஏங்க ஒரு ப்ராமிட் பண்ற வந்து ஒரு நடிப்போட தாங்க ப்ராமிட் பண்ணா. உங்க மாதிரி ஆர்டிஸ்ட் ப்ராமிட் இல்ல ஜி, அது ப்ராமிட்டிங். ப்ராமிட்டே வாமிட் மாதிரி சொல்றீங்க. ப்ராம்ப்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க ப்ரோ. அது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். சரிங்களா? நான் பேசுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. நீ வீட்டுக்கு வா, உனக்கு நான் தமிழ்ல வந்து எஸ்ஏ எழுதி தரேன். அது உட்கார்ந்து நல்ல ஃப்ளூயன்ட்டா படி. அதுக்கப்புறம் ப்ராம்ப்டிங் பண்ண போ. சரியா? தமிழ்ல வந்து பழங்கால தமிழ் ஒரு 10 வார்த்தை சொல்லுங்க பாப்போம். பழங்காலத்து தமிழ் எதுக்கு நான் 10 வார்த்தை சொல்லணும்? அப்படிதான் நீங்க பழங்காலத்து தமிழ் தான் நீங்க பேசுறீங்களா? இப்போ சும்மா நிறுத்துங்க. டீக்கர்ல நிறுத்த முடியுமா முடியாதா? இப்போ முடியாது. தலைவலிக்குது, வாமிட் வருது. எடுங்க வாமிட் இப்ப என்ன எடுங்க. இந்த ஆக்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்க எனக்கே நல்லா இந்த மாதிரில ஒரு நாள் கூட சீன்ல நடிச்சது இல்லையா? ஜி வேலையை பார்த்துட்டு போங்க ஜி. வண்டியை முதல்ல டீ கடையில நிறுத்துங்க. டீ கடை வந்தாதான் நிப்பாட்ட முடியும். வடை இருக்கிற மாதிரி சேர்த்து. காலைல சாப்பிடவே இல்ல, எம்டியா இருக்கு வயிறு. அது போ. இந்த ஒரு மாதிரி தலை சுத்துது. இந்த டீலே பிடிக்கல. அதாவது எம்டியா இருந்தா மக்களே, எம்டியா இருந்தா பசிக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்கு வாமிட் வராது. பசிக்கிறனாலதான் வடை கேக்குறேன். அப்ப வாமிட்ன்றீங்க, இப்ப வடை வாமிட்டும் வருதுடா. என்ன இதுதான் எங்களோட முதல் டீ ஸ்பாட். நாங்க ஊருக்கு போறோமே இல்லையோ அங்கங்க நிப்பாட்டி டீ குடுக்கறதா எங்களோட ஹாப்பி. வந்தாச்சு ஒரு வழியா. போதுமா? சந்தோஷமா? தேங்க்யூ பா. தேங்க்யூ. ஏ ஊருக்கு வரல, டீ கடைக்கு தானே வந்திருக்கோம். டீ கடை வாங்கி கொடுங்கடா. ஒரு மாதிரி ஆகுதுடா. வாங்கி கொடுத்தா இறங்கி வந்து குடிங்க. நான் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? ஜூஸ் குடி. ஒரு ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? எனக்கு ஜூஸ் வேணாம், டீ தான் வேணும். பிரெட் ஆம்லெட் வேணும். டீயா? டீ வேணும், பிரெட் ஆம்லெட் வேணும். அது குடிச்சாதான் நான் கொஞ்சம் பிரிஸ்கா. மூணு விஷயமா இருக்கு. மீன் விட்டுருப்பாங்க. மீன் தொட்டி தான் வளர்ப்பாங்க. இவங்க தவக்கல் தொட்டில மீன் வளர்க்குறாங்க. அவைகள் தவளைக்கலையும் தொட்டி இருக்கா ப்ரோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம என்ன மீனுக்கு சமோசா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் கொடுத்து பாருங்க. மீன் கொஞ்சம் சமோசா.
ஏய் லூசு என்ன பண்ற? மீனுக்கு சமோசா போடுறேன். ஏய் சி கம்முனு வா. மீன்ல அதெல்லாம் சாப்பிடாது, ஏன் சாப்பிடாது? செத்து போயிடும். கம்முனு கூப்பிட்டு சொல்லவா எப்படி என்ன? நீங்க போடுங்க ப்ரோ சமோசாவை. மீன் சாப்பிடும் ப்ரோ. அடிச்சுடுவேன் நானு. என்ன ப்ரோ மீன் கடல்ல ஏதாவது சாப்பிடுது, சமோசா சாப்பிடாதா? மீன் குட்டியில கூப்பிட்டு அந்த அண்ணாட்ட சொல்லுவா, அண்ணா ஏதோ மீன் ஏதோ பண்ண போறான்னு சொல்லுவா. மீன் ஏதோ பண்ண போறானா? அண்ணா லஞ்சுக்கு செம வெயில்னா செம வெயில் திருச்சிக்கிட்ட. அப்பா சாமி. இப்ப என்னன்னா ஹக்கீம் பிரியாணி கல்யாண பிரியாணின்னு போட்டிருக்கு. இங்க வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா ஹக்கீம் பிரியாணி சாப்பிட்டா? கூட்டமே இல்ல. இந்த மாதிரி கல்யாணம் உள்ள போனாதான் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான்வெஜ்ஜா வெஜ்ஜா? நான் வந்து நான்வெஜ். காரை விட்டு இறங்க வரைக்கும் வெஜ்ஜுன்னு தானடா சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு நான்வெஜ்ங்கிற. ஆமா மல்டி கசின் ரெஸ்டாரண்ட்ல கூட்டு வந்து உட்காந்து நீ வெஜ் சாப்பிடணும் எப்படி என்னால சாப்பிட முடியும்? புரியல. மல்டி கசின் பிரியாணியா என்ன வேணும்? வேணும் ஒண்ணு சொல்லு, அதான் ஒண்ணு சொல்லு. ஆக்சுவலா நாங்க வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணோம்னா நான்வெஜ் இதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கணும்னு போன மாசம் முடிவு பண்ணோம். எப்ப முடிவு பண்ணோமோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன கேவலமான டிசிஷனோ தெரியல. வாழ்க்கையில இதையே கடைபிடிக்க முடியலன்னா வாழ்க்கையில இருந்து எவ்வளவு விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒன்னும் விளங்காது போல. 2 மட்டன் பிரியாணி, 1 சிக்கன் லாலிபாப். இப்போதைக்கு அது மட்டும். ஓகே. மசாலா பிடிக்கும். மசாலா ரைஸ் மோஸ்ட்லி வந்து ப்ளைனா இருக்கும். இந்த பிரியாணி ரெடி பண்ணும்போது மசாலானா வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். அதுக்காக கேட்குறேன். நீங்க எந்த சாப்பிட்டீங்களா இல்லையே ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே. பிரியாணில தனியா மசாலா போட்டு தானே பிரியாணி செய்வாங்க. இல்ல இது வந்து சில பிரியாணில எக்ஸ்ட்ரா மசாலா வந்து கீழே தங்கி இருக்கும். அதை அதெல்லாம் எடுத்து நிறைய போட்டு பேர் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நானும் பல அதுதான் கடையில சாப்பிட்டிருக்கேன். So, இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதனால பாரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி எனக்கு தெரியல என்ன இப்போ விளம்பரம் மட்டும் போறாரு பிரியாணிக்கு இவ்வளவு நேரமா. நல்லா சொன்னாரு. விளம்பரம் வந்து உங்களுக்கு பிரியாணின்ற பேர தக்காளி சோறை கொடுத்தா கூட நீங்க சாப்பிடுவீங்க. தக்காளி சோறு இல்ல அவர் இப்ப என்ன சொல்லிட்டு போறாருன்னா அந்த பிரியாணி ரொம்ப சூடா சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹாட்னஸ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் அதே கொஞ்சம் ஆற வச்சு அந்த ஒரு மிதமான சூட்ல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அரோமாவோட அந்த டேஸ்டும் செம்மையா வந்து. உனக்கும் அவருக்கும் ஆக்சுவலா செம்ம காம்பினேஷன். 2 பேரும் விட்டா பேசிட்டே இருப்பீங்க. இதுல என்ன வரும் நீ கேள்வி கேட்பா, அவரு 10 அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? பேசிட்டே இல்ல இருக்கீங்க. அதான் சொல்றேன். நீயும் அவரும் நல்ல காம்பினேஷன். டிஷ்ஷை பத்தி நிறைய டிஸ்கஸ் சொன்னாரு. ஆனா என்ன சொன்னாருன்னு தெரியல. மசாலா முன்னாடி போனாரு. இதுதான் கல்யாண பிரியாணியா? மசாலா சாப்பிட்டுட்டு இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டு போயிருவேன். அமைதியா ஓடி போயிடும். சரிக்கா அவ்வளவுதான். அப்படியா? சூப்பர். சம கேஸ் பண்ற வேலை இல்ல அவ்வளவு பண்ணல. இல்லக்கா அவ்வளவுதான். கரெக்டுக்கா. எப்படி அங்க சம்பளம் அதிகமா தருவாங்க. 30,000 பேசாம என்ன அல்டிமேட். அப்ப நீ அங்க வேலையை விடுற, இங்க ஜாயின் பண்ற. இல்ல அது என்னோட குரு அவ்வளவுதான் வச்சு செஞ்சிருவாரு. அதை விடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இங்க அப்போ கேஸ் வீட்டுக்கு எடுத்து போலாமா? கேஸ் கவுண்டர்னு சொல்றீங்க. கேஸ் வீட்டுக்கு எடுத்து போலாமா? அப்ப வேலைக்கு எடுத்துட்டு போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போலீஸ் வரும் பின்னாடி. இந்த கல்யாணம் பிரியாணி சாப்பிடுறீங்களா? அங்க அக்கா நல்லா இருக்குமா இங்க பிரியாணி? அப்படியா? கரெக்டான யாரு இந்த கடையை சூஸ் பண்ண? நான் தான் சூஸ் பண்ணேன். ஆல் கிரெடிட் கோஸ் டு மீ. போற வழியில ஓரமா இருந்தது. ஏக்கா நீங்க ஏதோ விளம்பரத்துக்கு சொல்ற மாதிரி தெரியுது. அவரும் அதான் சொன்னாரு, இவங்களும் இதான் போற வழியில கேட்டோம். பிரியாணி சாப்பிட்டா கல்யாணம் நடந்துருவாங்க. உண்மையா? கல்யாண பிரியாணி ட்ரைனிங் ஏதாவது முன்னாடி கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி கஸ்டமர் வருவாங்க ட்ரைனிங் கொடுத்து சாப்பிட்டு உங்ககிட்ட நாங்க சொல்றோம் எப்படி இருக்கும். கேஷ் கவுண்டர்ல 30,000 சம்பளம்ன்றாங்க. 3 பேருமே வேலையை விட்டு இங்க வந்துடலாமா? ஐயோ வேணாம். 30,000 ப்ரோ 30,000 ப்ரோ. ஒரு நாளைக்கு 30,000 எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடும்? ஒரு அப்ராக்சிமேட்டா அது உங்களுக்கு எதுக்கு? அது ஓனரோட பிரச்சனை. சம்பளம் இவ்வளவு தராங்கன்னு சொன்னா வேலை என்ன வேலைன்றதான் கேட்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடுன்றதா நமக்கு தேவையா? அது ஓனரோட பிரச்சனை. அப்படியே அது திருப்புங்க. கேமராமேன் சார் திருப்புங்க. பிடிச்ச வேலையை பண்ணுங்க. அப்பதாங்க மனசு நிம்மதியா இருக்கும். இப்போ ஒரு மாசத்துக்கு 30,000 சம்பளம் வாங்குறோம். கேஷ் இப்ப எவ்வளவு ஓடும் ஒரு நாளைக்கு? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஓடுனாங்க. 1.5 லட்ச ரூபாய் வரும். ஒரு மாசம் வேலை செஞ்சு 30,000 வாங்க விட ஒரே நாள வேலைக்கு செஞ்சு 1.5 லட்சம் எடுத்துட்டு போயிட்டா இவங்க என்ன வேலைக்கு செஞ்சு அவங்கதான் ஏன்னா அவங்க பாத்துக்கிட்டு. அது எதுக்கு? நான் எனக்கு உனக்கு தெரியவே தெரியல. அந்த வேலை லிஃப்ட் கேட்டா ஏறி கொடுத்தது சாப்பாடு வாங்கின பிறகு எல்லாத்தையும் அப்படி திருப்புங்க. சங்கீதா சேஸ் யூடியூப் சேனல்ல வந்து பாத்துக்கிட்டு யாருனே தெரியாது. சங்கீதா சேஸ் யூடியூப் சேனல்ல
டிரைவர் ஏன் நீ உங்கள்ட்ட இருந்து எடுத்து போயிட்டானா நானும் டிரைவரா வேலைக்கு வச்சிருந்தேன் என்கிட்ட இருந்தும் காசு அடிச்சுட்டு போயிட்டான்றேன் நானு. கல்யாண பிரியாணி சொன்னாங்க. கல்யாணத்துல கூட ஆவி பறக்காம போட மாட்டாங்க. ஆனா இங்க ஏதோ ஆவி பறக்குது. மசாலா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க மசாலா காணோம். அதான் பிரியாணில பெரட்டி கொடுத்துருக்காங்க. Much later. எஸ் உங்களுக்கு வந்துட்டோம். என் குட்டீஸை பார்த்துட்டேன். காலையில கிளம்புல இருந்து நீங்க எப்படா வீட்டுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டடா வந்தேன். ஆனா என்னோட மிட்டுக்கு கண்ணுல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துடலாம். என்ன ஜில்லு நீ ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. உமா ஹாய் சொல்லு. ஃபைனலி we are back home after 2 months. நீங்களா வீட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நம்மளே ஒவ்வொரு வேலைக்கும் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. அம்மா வீட்டில் சோறு அது பாட்டு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்ல. என்ன வேணும், என்ன ஸ்பெஷல் வேணும்? ஸோ மருமகனுக்கு மட்டன் குழம்பு இட்லியும் எங்கள் அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நல்லா ரெஸ்ட்டை போட்டுட்டு கிளைமேட் வேற நல்லா இருக்கு. ஜாலியாக மொட்டை மாலில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபர்தரா எங்கேயாச்சும் நான் போகிறேன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் அப்படின்னா நான் வந்து அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். Thank you so much for watching. See you on another vlog. Bye.